ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய கூழ் இல்லை சிறுதானிய கஞ்சின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிறுதானிய கூழ் இல்லை கஞ்சிக்கு வந்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சிறுதானியம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கம்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ குதிரவாளி, 1/2 கிலோ வரகு, சாமை என்கிட்ட 1/4 கிலோ தான் இருந்தது, உங்கள்கிட்ட 1/2 கிலோ இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 100 பொட்டுக்கடலை. இதுதாங்க தேவையான பொருட்கள். இதை எப்படி இந்த மாவு இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. என்கிட்ட திணை இல்லை, திணை இல்லாதனால நான் போடலை. உங்கள்கிட்ட திணை இருந்தால் நீங்கள் திணையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கேழ்வரகு மட்டும் 1 கிலோ எடுத்திருக்கேன், மீதியெல்லாம் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது மட்டும் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், சாமை மட்டும். ஏன்னா என்கிட்ட 1/4 கிலோ தான் இருந்தது. அதனால் கேழ்வரகு கொஞ்சம் கூழோ இல்லை கஞ்சோ போடும்போது கேழ்வரகு கொஞ்சம் கூட இருந்தால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அது மட்டும் அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு கடாயை இந்த மாதிரி கேஸில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஒரு சிறுதானியமாக சேர்த்து லைட்டாக, ரொம்ப வேணாம், லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். நான் ஃபஸ்ட்டு சாமை சேர்க்குறேன். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வறுத்துருத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணும்போது மாவு அரைச்சி நீங்கள் வச்சிங்கனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. அடுத்து குதிரவாளியை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட்னால் ஒரு ப்ரௌன் கலரில் வரணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம அந்த சூடாக குறைன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். ரொம்பனா அப்படியே கருகு விட்டு இன்னும் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு உங்களுக்கு தொட்டால் இப்போ இருக்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே குறைன்னு நல்லா வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே போதும். அடுத்து வரகரிசியை நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக. இந்த சிறுதானியத்தில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா சிறுதானியத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், ஒரு சில இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் கூட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸை விட, ஒயிட் ரைஸ், கோதுமை இந்த இதெல்லாம் சேர்க்குறத விட இந்த மாதிரி சிறுதானியமாக வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. அடுத்து கம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக கேழ்வரகு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலையே நான் கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் கூட போடலாம் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டோட கூழுக்கோ கஞ்சிக்கோ வந்து கேழ்வரகு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற சிறுதானியத்தோட. சிறுதானியம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூழாவோ இல்லை கஞ்சாவோ நம்ம செஞ்சு குடிக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு எல்லா சத்துமே கிடைக்கிது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை வந்து டெய்லி ரெகுலராகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. இந்த மாதிரி பொட்டுக்கல்லையை போட்டோன்னே ஜஸ்ட் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடான கடாயிலே அந்த பொட்டுக்கல்ல ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். எல்லா சிறுதானியத்தையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா மெஷினு, அந்த மெஷினில் போட்டு நல்லா கொடுத்து அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. இவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக அரைக்க முடியாது, ஸோ மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மாவு மிஷினில் கொடுத்து, மிஷினில் வந்து மாவெல்லாம் அரைப்பிங்க இல்லையா, அந்த மிஷினில் கொடுத்து இதையும் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த மாவு இப்படி தாங்க இருக்கும். மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஒரு 2 மந்த்ஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம், 2 to 3 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த மாவில் என்னென்னலாம் வந்து எப்படிலாம் நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூழ் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா கஞ்சி செஞ்சு
சாப்பிடலாம் ஸ்வீட் போட்டு. இல்லைனா தோசை மாவில் கொஞ்சம் கலந்துக்கலாம். பூரி சப்பாத்தி மாவு இந்த மாதிரிலாம் செய்யலாம். இந்த சிறுதானிய மாவு மிக்ஸ் வச்சு என்னென்ன ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சிறுதானியத்தோட சத்தும் வந்து எல்லாம் உங்களுக்கு சேரும். அப்போ ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்து பெனிஃபிட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான யூஸ்ஃபுல்லான நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு நாங்கள் ஃப்யூச்சரில் போடுறோம். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.